ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சுரைக்காய் கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா குக்கரில் வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறாங்க. இப்போ அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் 15 பல் பூண்டு நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறாங்க. இதோட 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரிய கப் 1 கப் அளவுக்கு சுரைக்காய் மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறாங்க. இப்போது இது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. இது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதுங்க. இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுக்கணுங்க. சுரைக்காயில் நமக்கு நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்கும், அதனால் ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதுங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சாஃப்டாக குக்காய் வந்திருக்கு. இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிப்போங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 6 பல் பூண்டு தோல் உரித்து இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுரைக்காய் கூட்டு, அதோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சுரைக்காய் கூட்டு நல்லா திக்காக இருந்ததுனால நான் இதே கடாயில் 1/2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி வச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வில்லேஜ் ஸ்டைலில் சுரைக்காய் கூட்டு ரெடிங்க. இது தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் இது செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.